அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட். இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சக்தி NC30 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா x³ + x² + x + 7 = 0. இதை நம்ம வந்து f(x)ன்னு எடுத்துக்கலாம். இப்போது நியூட்டன் ராப்சன் மெத்தடுடைய ஃபார்முலாவை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் x1னா நம்ம x0 கண்டுபிடிக்கணும். வந்த x0 வேல்யூவை f(x)ல் போடணும். அதாவது இந்த ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, அதை f'(x)லையும் போட்டு கண்டுபிடிக்கணும். f'(x) எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம டெரிவேட்டிவ் பண்ணால் f'(x) வரும். அதுலேயும் அந்த x0ஓட வேல்யூவை போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல x0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் f'(x)ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம f'(x)ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு டெரிவேட்டிவ் பண்ணும்போது இந்த 3x² அப்படின்றது இந்த 3 வந்து ஃப்ரண்ட்டில் வரும், x அப்படியே இருக்கும், இதுலேருந்து 1 மைனஸ் ஆகும். அப்போது 3 - 1ன்றது 2. அதே மாதிரி 2 ஃப்ரண்ட்டில் வரும், எக்ஸு இந்த பக்கம் வரும், 2 - 1 1. எக்ஸ் அப்படின்றது 1 தான். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் அது 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு f'(x). இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரூட்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போது நம்ம என்ன ப்ளஸ் வேல்யூ கொடுத்தாலும் அது ப்ளஸில் தான் போயிட்டுருக்கோம். நம்மளால் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0 போட்டு பார்க்கலாம். இதில் 0 போட்டு பார்த்தா எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 0 போட்டால் f(x)ல் இது 0³ 0² 0 + 7, இது ஒரு பாசிட்டிவ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், -1 போட்டு பார்க்கலாம் f(x)ல். அப்போ -1³ வந்து -1, -1² + 1, -1 + 7. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுவும் போயிடுச்சுன்னா -1 + 7 வந்து 6, இது பாசிட்டிவ். அடுத்தது நம்ம 2 கொடுத்து பார்க்கலாம், -2 கொடுத்து பார்க்கலாம். -2 கொடுக்கும்போது அதே f(x)ன்றது என்ன, x³ + x² + x + 7. எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -2 கொடுத்தோம்னா ஆன்சர் வந்து 1 வருது, இதுவும் பாசிட்டிவ். அடுத்தது -3 கொடுக்கலாம். -3 கொடுக்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா வேல்யூ f(x)ல் கொடுக்கும்போது வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவாக வரும். அப்போது நம்மளுடைய ரூட்டு எங்கே லை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -3க்கும் -2க்கும் நடுவில் ரூட் வந்து நமக்கு லை ஆகுது. இப்போது -3க்கும் -2க்கும் நடுவில் ரூட் லை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ x0 வேல்யூவாக -2 எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட ஃபார்முலா என்ன, x1 = x0 - f(x0/f'(x0). x0ஓட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த வேல்யூவை f(x)ல் போட்டு கண்டுபிடிக்கணும், f'(x)ல் போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ x0ஓட வேல்யூ -2வை முதல்ல வந்து f(x)ல் போடலாம். f(x)ல் கொடுக்கும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா f(x0ஓட வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ இந்த பார்ட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா f'(x)ல் கொடுக்கணும். இந்த x0 வேல்யூ 2வை நம்ம f'(x), இது வந்து நம்ம டெரிவேட்டிவ் பண்ண அந்த வேல்யூ. அப்போ 3xக்கு பதிலாக -2, 2xக்கு பதிலாக -2, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து 9 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ ஃபார்முலாவில் நமக்கு தேவையான x0 வேல்யூ இருக்குது, x0 வேல்யூவை f(x)ல் போட்ட வேல்யூ இருக்குது, f'(x)ல் போட்ட வேல்யூ இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். இப்போது x0ஓட வேல்யூ -2, இது இங்கேயே இருக்கிற -1/9, 1/9னா இந்த வேல்யூ வரும். ரெண்டுமே மைனஸில் வரதால் இதை நம்ம ஆட் பண்ணிங்கன்னா x1ஓட வேல்யூ -2.1111. இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷன் வரோம். செகண்ட் ஐட்ரேஷன்றதால இங்கே 2, x1 இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அந்த வேல்யூ. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்னா f(x)ல் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், f'(x)ல் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸில் என்ன செஞ்சோமோ அதே வேல்யூ தான். இப்போது
-2.1111 இது இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் போடலாம். அப்போது எக்ஸுக்கு பதிலாக இது க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இது போட்டு ஸ்கொயர். இது வந்து எக்ஸ் வேல்யூ. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு -0.063 அப்படின்ற ஆன்சர் வரும். அப்போ நமக்கு இந்த பார்ட் தெரியும், இந்த வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு கிடச்ச வேல்யூ. இப்போ அகைன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போடணும். ஸோ x1ஓட வேல்யூவை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த 3x² + 2x + 1ல் இந்த வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். கொடுத்தா நமக்கு இந்த வேல்யூ வரும். அப்போ நமக்கு தேவையான இந்த வேல்யூவும் கிடச்சாச்சு, இந்த வேல்யூவும் கிடச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஃபார்முலாவில் எடுத்து எழுதிக்கலாம். x1ஓட வேல்யூ இது தான், இங்கே இருக்கிற மைனஸ் இது வந்து -0.063. இப்போ இது மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 0.063ஐ 10.148ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ஸோ இதையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷனோட வேல்யூவை எடுத்துட்டோம். இப்போது இந்த மாதிரி ஐட்ரேஷன் ப்ராப்ளமில் நம்ம ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் கூட கம்பேர் பண்ணி அதில் வர வேல்யூ எக்ஸாக்டாக சேமாக இருந்தால் நம்ம ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நியூட்டன் ராப்சன் மெத்தடில் ஒரு 45 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த x1ஓட வேல்யூவும் x2 வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது 2 டிஜிட் சேமாக வருது. இருந்தாலும் நம்ம செகண்ட் ஐட்ரேஷனில் தானே இருக்கோம், அதனால் நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஐட்ரேஷனில் நம்ம ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, x3 = x2 - f of x2 by f dash of x2. x2ல் கண்டுபிடிச்ச வேல்யூவை f of xல போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், f dash of xல போட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம x2 வேல்யூவை f of xல கொடுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொடுக்கும்போது நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு வரும். அடுத்தது x2 வேல்யூவை f dash of xல போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து இதுதான் வருது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஐட்ரேஷனில் இருக்கிறோம். இப்போ நம்ம x2ஓட வேல்யூவை போட்டு கண்டுபிடிச்சோம், f of xல போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம், f dash of xல போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போது இதனுடைய வேல்யூ மைனஸ் தான், இது வந்து இங்கேயே இருக்கிற மைனஸ். இப்போ இந்த வேல்யூவில் டிவைட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதால இதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். இதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டால். இப்போது நம்ம தேர்ட் ஐட்ரேஷனில் இருக்கிறோம். செகண்ட் ஐட்ரேஷன் கூட கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணால் எக்ஸாக்ட்லி நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 டிஜிட்ஸ் நமக்கு சேமாக வருது. அதனால் இந்த ஐட்ரேஷன் இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஃபைனலாக ஆன்சர் த ரூட் அப்படின்னு எடுத்து எழுதணும். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.